இந்த பக்கமும் பேசிட்டாங்க, இந்த பக்கமும் பேசிட்டாங்க. கரெக்டா ஒரு 10 நிமிஷம் அதுக்கு மேல பேச மாட்டேன், பயந்துடக்கூடாது. அதான் விடிய விடிய பேசுவாங்க போல, ஆறு மாதிரி விடிஞ்சு போனான்னு சொல்லக்கூடாது. 10 நிமிடத்துல நம்ம தீர்ப்பு எடுத்துச்சோம். இரண்டு தரப்புமே ரொம்ப நாசுக்காக நம்முடைய கருத்துக்களை சொன்னாங்க. முதல்ல இந்த பெற்றோர் அப்படின்னு பேசினவங்க தம்பி நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. மகாத்மா காந்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? மகாத்மா காந்தியுடைய அம்மா புத்திலிபாய். புத்திலிபாய் ஒவ்வொரு நாளும் காலையில் குருவி சத்தம் கேட்ட பிறகுதான் காலை உணவை சாப்பிடுவாங்க. சூரியன் உத்தப்பது குருவி சத்தம் கேட்ட பிறகுதான் சாப்பிடுவாங்க. நாளோடு இதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் குருவி சத்தம் கேட்கல, அந்த அம்மா சாப்பிட லேட் ஆகும்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்ணிட்டாரு, குருவி மாதிரி இவர் சத்தம் கொடுத்தாரு பொய்யா. அது மாதிரி நான் கத்த மாட்டேன், பயந்துடக்கூடாது, பெண்கள் பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன். குருவி மாதிரி சத்தம் கொடுத்தோடனே உண்மையிலே குருவி வந்துருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோடனே பின்னாடி ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, எங்க அம்மா பட்னியா கிடப்பாங்கன்ட்டு குருவி வரல, நான் தான் குருவி மாதிரி கத்தி அவங்களை சாப்பிட வச்சு பாத்தியா நண்பர்கிட்ட பேசிட்டாங்க. இத காந்தியோடைய அம்மா கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு சந்தோஷப்படுவாங்க, தன்னை பாராட்டுவாங்க அப்படின்னு நினைச்ச காந்திக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த அம்மா ஒப்பாருங்க, இதுக்காக என் பிள்ளைய வளர்த்தேன், என் பிள்ளைய எப்படியா பொய் சொல்லிவிட்டானே, பொய் சொல்றதுக்காக என் பிள்ளை வாழ்நாள் நான் செஞ்ச தவமெல்லாம் வேஸ்டா போச்சு, இப்படி என் பையன் பொய் சொல்லலாமா? அப்ப இருந்து காந்தி ஒரு முடிவெடுத்தார், என் வாழ்நாளில் எப்பொழுதுமே நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லக்கூடாது என்ற பாடத்தை காந்தி கற்றது. ஒரு அரிச்சந்திர நாடகம் பார்த்து பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் விதைத்தது காந்தி பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க ஸ்கூலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். பொதுவா இன்ஸ்பெக்ஷனாலே கொஞ்சம் பயப்படும். அந்த இன்ஸ்பெக்ஷன் வார்த்தையை நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இதாட்ட கேட்பாங்க, எப்படியாவது அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி கெட்டில் அப்படின்னு எழுதணும். அது வரைக்கும் எழுத தெரியல, தப்பா எழுதிட்டு இருக்காரு. அப்ப அந்த வார்த்தையோட பிட்ட கொடுக்குறாரு, ஏய் இது பார்த்து எழுதுறா, அசிங்கப்படுத்துறாரா, ஸ்டீவ் வந்துருவாரா? நான் தப்பா தான் எழுதுறேன், நான் பார்த்து எழுத மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், எங்க அம்மாவுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன் என்று ஆசிரியர் முயற்சி பண்ணி உதவி செய்து கூட அதை நான் செய்ய மாட்டேன், என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்காரா என்று சொல்லி காந்தி அந்த தவறை செய்யவில்லை என்று பார்க்கின்ற பொழுது பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்ற பாடத்தை முதலில் பெற்றோரும் கற்றவர் யாரா? மகாத்மா காந்தி. பார்க்கிறோம். சொன்னாரு தாமஸ் ஆல்வா எடிசன் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவர் தான் இந்த பல்பை கண்டுபிடிச்சிருக்காரு. முதல் பல்பை கண்டுபிடிச்சு ராத்திரி 12 மணிக்கு தன் மனைவிட்ட போட்டு காமிச்சிருக்காரு. ஏய் பாத்மா லைட் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த அம்மா ஆப்பிட்டு படுக்க கண்டு பூசுது. ஆனால் ஆரம்பத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் மூளை வளர்ச்சி குறைந்தவன், அவனால் எதுவும் சிந்திக்க முடியாது என்று ஒரு கடிதம் எழுதி அவனுடைய அம்மா நான்சி எலியட் எடிசன், அவங்க அம்மா பேரு நான்சி எலியட் எடிசன், அந்த நான்சி எலியட் எடிசனிடம் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கவரை வாங்கி அவங்க பரவல போட்டுட்டு அவரே ஆசிரியராக இருந்து அவருக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க. பின்னாளில் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்திருக்காங்க. அந்த நான்சி எலியட் எடிசன் இறந்த பிறகுதான் அந்த கடிதத்தை எடுத்து பார்த்திருக்கிறார். உன் பையனுக்கு மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது, அவனால் படிக்க முடியாது, பள்ளிக்கூடத்தில் வைத்திருக்காது, வீட்டுக்கு அனுப்பி என்று அனுப்பிவிட்டார். அதை பார்த்து கதறி எழுதியிருக்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். அப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் அவர் முன்னேறி பல சாதனைகள் செய்ததற்கு காரணம் ஆசிரியர் அல்ல, அவர் பெற்றோர் என்று நம்ம பார்க்கிறோம். அதை போலவே விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தருடைய அன்னை புவனேஸ்வரி. ஏதாவது 4 விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். சும்மா நகைச்சுவை சொன்னாங்க, காமெடி சொன்னாங்க, சிரிக்க வச்சாங்க மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு செய்தி உங்க மனசுல வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம். அப்ப சுவாமி விவேகானந்தருடைய அம்மா பேரு புவனேஸ்வரி, அதனாலதான் என் மகளுக்கு புவனேஸ்வரி பேர் வச்சேன். ஏப்பா எனக்கு பழைய பேரா வச்சுக்க என் மகன் கேட்டா, அப்ப சொன்னேன் நாளைக்கு உனக்கு ஒரு மகன் பிறப்பான், நம்ம விவேகானந்தர் கூட வரணும்னு நினைச்சுதாம உனக்கு புவனேஸ்வரி பேர் வச்சேன் அப்படின்னு நான் சொல்லி சமாளிச்சேன். அப்ப சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், இளம் வயதிலே துறவியாக வேண்டும் அப்படின்னு அம்மாட்ட போய் பெருமிஷன் கேட்க போறாரு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, கத்தி இருக்கு எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. இவர் போய் அந்த கத்தி கேட்டாங்கன்னா எல்லாரும் என்ன செய்வோம்னா அந்த பிடி உள்ள பகுதியை நம்ம பிடிச்சுக்கிட்டு கூர்மையான பகுதியை தான் கொடுப்போம். ஆனா அவர் என்ன செய்யறாரு, கூர்மையான பகுதியை அவர் பிடித்துக் கொண்டு அந்த பிடி உள்ள பகுதியை அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, நீ துறவி ஆகுவதற்கு மிக பொருத்தமான ஆள்,
எப்பொழுது கூர்மையான பகுதியை நீ வைத்துக் கொண்டு அந்த கட்டையை அடுத்தவருக்கு கொடுத்தாயோ உன்னால் யாருக்கும் எந்த விதமான துன்பமும் நேர்ந்து விடக்கூடாது என்ற அனுபவமும் திறமையும் அறிவும் உனக்கு இருக்கிறது. சரியான ஆள். அப்பேற்பட்ட சுவாமி விவேகானந்தர் தான் சிக்காகோவில் போய் சீமான்களே சீமாட்டிகள் என்று பேசுகின்ற இடத்தில் சகோதரர்களே சகோதரிகளே என்று பேசி அவர் எல்லோரிடத்தில் வித்யாவிற்கு புகழ்ந்தெறி தந்தார். அவர்கிட்ட சின்ன வயசுல நீ என்ன ஆக போற அப்படின்னு கேட்டப்ப எனக்கு குதிரை வண்டி ஓட்டுற ரொம்ப பிடிக்கும், நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு சொன்னாரா சுவாமி விவேகானந்தர். அப்ப அது கூட சே குதிரை வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு அந்த அம்மா அவங்க பேசல. மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா மிகப்பெரிய ஒரு போரை நடத்துவதற்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வதற்கு ஒரு தேரோட்டியாக இருந்து மகாபாரதத்தில் போர் நடத்தினார். அந்த கிருஷ்ண பரமாத்மா போல மிகப்பெரிய தேரோட்டியாக வர வேண்டும், அப்பேற்பட்ட குதிரைக்காரனாக வர வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரை உருவாக்கியது அவர் அன்னை. பிரார்த்தனையில் அதிக நேரம் செலவழிப்பதை விட மைதானத்தில் அதிக நேரம் செலவழிங்கள், ரத்தம் சுத்தமாகும், புத்தி கூர்மையாகும் என்று என் வாழ்நாளில் நான் அடைந்த புகழுக்கும் நான் பெற்ற அறிவுக்கும் என்னுடைய தத்துவங்களுக்கும் என் தாய்தான் காரணம் என்று சுவாமி விவேகானந்தர் எழுதியிருக்கிறார். அதனால மாணவர்கள் வளர்ச்சிக்கு பெற்றோரே காரணம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லி முடிச்சிடலாமா? சரியா இருக்குமா? முடிச்சிடலாமா? இல்லையே, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் என்னன்னு பாக்கணுமே. இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஹெலன் கெல்லர் அப்படின்னு ஒரு அம்மையார். ஹெலன் கெல்லர், இந்த ஹெலன் கெல்லர் அம்மையார் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அந்த குழந்தைக்கு காது கேட்காது, அந்த குழந்தையால பேச முடியாது, இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாது, கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, வாயும் பேச முடியாதுங்க ஹெலன் கெல்லர். அந்த ஹெலன் கெல்லர் இவர்கள் என்ன ஆக போறார் என்று பெற்றோர்கள் எல்லாம் ஒதுக்கி விட்ட பொழுது ஒரு சவாலாக விழிச்சவால் உள்ள பெண்ணை, பேச முடியாத ஒரு குழந்தையை, கேட்க முடியாத ஒரு குழந்தையை நான் அறிவாளியாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி அதன் முதுகில் உயிரெழுத்துக்களை மெய்யெழுத்துக்களை எழுதி அதன் முதுகில் உலகத்துடைய மொழிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த பெண்மணியாக இளைஞர்களை உலகத்தில் தலை சேர்த்த பெண்மணியாக மாற்றியது அவருடைய ஆசிரியர் ஆனி செல்வன். ஆனி செல்வன், ஆனி செல்வன் சொல்லக்கூடிய அவங்க ஆசிரியர் தான் அவங்களை உயர்த்தினாங்க. அது மாத்திரமல்ல ஆச்சரியம், பார்வையின்ற காதுகளாத வாய் பேச முடியாத ஹெலன் கெல்லர் தான் தன்னம்பிக்கை சார்ந்த 12 புத்தகங்களை எழுதி அந்த 12 புத்தகங்கள் மேல் 120 கோடி ரூபாய் இன்றைய மதிப்பில் அன்றைய மதிப்பில் 1 கோடி ரூபாய் சம்பாதித்து தன்னை போலவே காது கேட்காத வாய் பேச முடியாத கண் தெரியாத பிள்ளைகளுக்கு இந்த பணம் செல்ல வேண்டும் என்று ஒரு அறக்கட்டளை நிறுவி மக்களுக்காக உதவி செய்தார் என்று வரலாறு எழுதி வைத்திருக்கிறது. மேலே சென்று நான் இறந்த பிறகு என்னை எங்கே புதைக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது எனது ஆசிரியர் ஆனி செல்வனை எங்கே புதைத்தார்களோ அதே இடத்தில் என்னையும் புதைக்க வேண்டும். பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் உண்டு, தாய் இல்லாத தந்தை இல்லாத பிள்ளைகள் உண்டு. அவர்களையும் குழந்தைகளாக அரவணைத்து பாதுகாத்து பராமரித்து ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, இவன் எப்படி வருவான் என்று அத்தனையும் பொறுத்துக் கொண்டு சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் வந்து இங்கே பேசிக் கொண்டிருந்தார். அந்த மருத்துவர் போதை சார்ந்த விழிப்புணர்வு சொல்லிக் கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு ஆசிரியர் உள்ளங்கள் பதைவதைத்தன. எங்கள் பிள்ளைகள் போதையின் பாதையில் விழுந்து விடக்கூடாது, போதையின் பாதை அழிவான பாதை, வளர்கின்ற தலைமுறைகள் எதிர்கால இந்தியாவின் தூண்கள், இப்படி போதையின் பாதையில் அடிபட்டு விடக்கூடாது என்று ஒரு தாய் போல சொல்வார்களே. ஒவ்வொரு தாயும் முதல் ஆசிரியர், ஒவ்வொரு ஆசிரியரும் முதல் தாய் என்று சொல்லுகிற கேட்டார் போல தாய்களை தந்தையை கவனித்து அன்பும் ஆசையும் ஒவ்வொரு பிள்ளைகளுமே பெற்றோர்கள் விட இந்த ஆசிரியர் பெருமக்கள் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். சொன்னார் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தில், இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் நிர்ணய சாசனம் இந்தியாவுடைய அரசியல் சட்டம். மற்ற நாடுகளை விட மிகப்பெரிய நீண்ட சட்டத்தை எழுதுவதற்கு 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த 7 பேர் கொண்ட குழுவில் இவர் இருக்கிறார் என்பதற்காக மற்ற 6 பேர் ஒதுக்கி கொண்ட பொழுது ஒற்றை மனிதனாக நமது இந்திய தேசத்தின் சட்ட மதிப்புகளை எல்லாம் எழுதிய மாபெரும் அறிவாளி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். பீமாராவ் ராம்ஜி தான் ஒரு பேரு, ஆனா அவங்க ஆசிரியர் பேர் தான் அம்பேத்கர். ஒரு ஆசிரியர் பேரை தன்னுடைய பேராக இணைத்துக் கொண்ட ஒரு மாமேதை உருவானது அவருடைய ஆசிரியரால்தான். காத்தவராயன் ஒருத்தர், இந்த காத்தவராயன் என்பவர்
மருத்துவர், தத்துவவாதி, சித்த மருத்துவம் கற்றவர், தமிழறிஞர், முதலில் ஒரு பைசா தமிழர் ஒரு பத்திரிகை நடத்தியவர். அப்பேற்பட்ட இந்த காத்தவராயன் என்ற மிகப்பெரிய ஒரு அறிஞரை உருவாக்கியது அயோத்திதாச பண்டிதர், கவிராஜ அயோத்திதாச பண்டிதர். அந்த கவிராஜ அயோத்திதாசன் பண்டிதர் என்பவர் தான் காத்தவராயன் என்ற ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவனை உலகமே போட்டுகின்ற மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றினார். அதனால் அந்த காத்தவராயன் பின்னாடி அயோத்திதாச கவிராஜ பண்டிதர் என்ற பெயரை மாற்றிக்கொண்டார். இதெல்லாம் இருக்க ராமாயணத்துல ராமன் வந்து வில்ல முடிச்சுட்டான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள போகல, அதுக்குள்ள போனா 2 நாள் ஆயிரும். ராமனுக்கு பொண்ணு கொடுக்கணும். ஜனக மகாராஜா சீதையுடைய அப்பா எல்லாம் சரிங்க சம்பந்தம் முடிக்கலாமான்னு போகும்போது ராமனுடைய அப்பா தசரதனுக்கு 60,000 மனைவி. எத்தனை மனைவி? 60,000 பிளஸ் 3. ஒரு மனைவியை கட்டிக்கிட்டே இவருக்கு ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல 60,000 பேர் வச்சு எப்படி ஒரு அட்டன்ஸ் எடுப்பாரு இல்ல காலையில ஒவ்வொருத்தர பார்த்து ஹலோ குட் மார்னிங் நானே பொழுது முடிஞ்சு போயிரு. இத்தனை மனைவிகளை கட்ட தசரதன் மகன் தாய் எப்படி பார்த்தா குட்டி 14 பாயுமே உனக்கு போய் பொண்ணை கொடுத்தா என்னத்துக்காக அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த ராமனுடைய ஆசிரியர் விஸ்வாமித்திரர் அவர் சொல்றாரு, நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. இவர் வந்து தசரதை மகன் இருக்கான்னு யோசிக்காதீங்க. இவர் ஆசிரியர் வசிஷ்டர். இவர் ஆசிரியர் யாரு? வசிஷ்டர். அப்பேற்பட்ட ஆசிரியர் படித்த மாணவன். அவர் எவ்வளவு ஒழுக்கம், அத்தனை ஒழுக்கத்தை இவர் கற்றுக் கொடுத்திருக்காரு. அவரை நம்பி இவருக்கு கொண்டிருக்க ஒரு மாணவனுடைய உயரம் ஆசிரியரின் உயரத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிலாம் இருக்கு. நம்ம வழக்கு ஆசிரியரா மாணவரான்னு சொல்லலாம். சரி இப்படியே பேசிக்கிட்டு ஒரு முடிவு என்ன, ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்கயா, நீங்க வாட்டுக்கு இப்படியே சொல்லிட்டு தான் எனக்கு முடிகிறது அப்படின்னு நீ கேட்கறது புரியுது. ஒரு பையன் மார்க் கம்மியா எடுத்துட்டு இருந்தான். அவங்க அப்பா என்ன சொன்னாரு, டேய் என்னடா மார்க் எடுத்துருக்க 60 மார்க், பக்கத்துல கவிதாவை பாடுறான், பக்கத்துல உள்ள கவிதாவை பாடுறான் 90 மார்க், கவிதாவை பாடுறான் 90 மார்க் இருக்கு. அவன் 60 மார்க் எடுத்தவங்க அடுத்த மாசம் 30 மார்க் ஆயிடுச்சான். ஏன்டா அப்படி? நீங்க தான் சும்மா இருந்தவங்க கவிதாவை பாடுறா கவிதாவை பாடுறான்னு அவன் கவிதா மார்க்க பார்க்காம வேற மாதிரி நம்ம அறிவை சொல்லும்போது கவனமா சொல்லணும். அப்ப மதிப்பெண்கள் சொன்னா மதிப்பெண்கள் பெண்கள் பேர் தானே இருக்கு, எங்க ஆண்கள் பேர் இருக்கு. கல்வி கடவுளே சரஸ்வதி தானே. சொன்ன மாதிரி இங்க டீச்சர் வாத்தியார் தான் சொல்றோம், கருப்புசாமி மானசாமி பேர் வச்சிருக்காங்க, சரஸ்வதி தானே பேர் வச்சிருக்காங்க. அதனால ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் மார்க் போடாது. அப்படி காலம் சொல்றாங்க. ஒரு குழந்தை உருவாவதற்கு ஒரு கிராமமே தேவைப்படுகிறது. ஒரு குழந்தை உருவாவதற்கு ஒரு கிராமமே தேவைப்படுகிறது ஆப்பிரிக்க நாட்டு பழமொழி. அப்ப பெற்றோர்களுக்கும் நிபந்தனையற்ற அன்பு, அளவில்லாத அன்பு சிக்கலாயிருக்கு. அவர் சொன்ன மாதிரி படிச்சாலும் பரவாயில்ல, படிக்காட்டி பரவாயில்ல, பிள்ளைதான் முக்கியம் அப்படி இல்லை. ஔவையார் பாட்டு ஒன்று இருக்கு, ஒரு குடி பிறந்த